ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை, குப்பையாக போ குப்பையாக போ. வீட்டில் அம்மா சொல்கிறா, என்னங்க ஒரு 4 நாள் வீட்டை பார்த்துக்குங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுனா அந்த வீட்டு நிலைமை அப்படி இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். படுத்த பாய் அப்படியே இருக்கும். பாயை சுருட்டாமலே போட்டிருப்பான். கைலி அந்த வட்டமாக அப்படியே கிடக்கும், எடுத்து கூட கட்டியிருக்க மாட்டான். கிச்சனுக்கு போனோம்னா சீனி கொட்டி கிடக்கும், பருப்பு சிந்தி கிடக்கும், பாத்திரம்லாம் கழுவாமல் நாரி போய் கிடக்கும். பார்த்துருக்கீங்க? நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பாத்திரம் கழுவாமல் கிடக்கும். சோத்துப்பானை அப்படியே சோறை வடித்து அப்படியே கிடக்கும். அவன் அப்படியே எல்லாம் நாஸ்தியாக நாரி போய் வீடாக இருக்காது, அலங்கோலையாக இருக்கும். 4 நாள் கழித்து அந்த அம்மா வரும் வீட்டுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னத்தையா பண்ணி வச்ச, என்னையா நீ இப்படியா? உன் மனுஷன் ஒரு 4 நாள் வீட்டை விட்டுட்டு போன, நாஸ்திப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம். பையனை போட்டு திட்டுவான். ஏண்டா நீ தான் ஒரு பையன், ஒரு வயசு வந்த பையன் இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு, நீ விளங்காத, நான் இங்கே கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே வழி கழுவிக்கிட்டே, இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், பாயை கூட சுருட்ட முடியாமல் பாயை சுருட்டிக்கிட்டு இப்படி போட்டு வச்சிருக்கேன், கைலியை போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே கோபத்தோடு இருந்தாலும் வீடு ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சிருப்பாடு தான் அந்த வீடு என்னாகும்? வீடு நார்மலா. ஆக தாய் ஒரு இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறாள், அந்த இல்லத்தை சுத்தப்படுத்துகிறாள். அங்கு வசிப்பதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அழகாக அமைத்து கொடுக்கிறாள். ஆக இந்த வருடத்தை நம்மையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, இந்த ஆண்டிலே நீங்கள் சந்திக்கின்ற துன்பம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம், குடியிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். நான் குடிக்கிறேன், நான் விட்டுருவேன் அப்படி சொல்லி மீண்டுமாக அதில் விழுந்து குடும்பம் சின்ன பின்னமாக போய்கொண்டு இருக்கான். ஏதாவது ஒரு பழக்கத்தில் அடிமையாக கிடப்ப, டிவி சீரியலில் அடிமையாக கிடப்ப. இப்படியெல்லாம் சிதைந்து போன இந்த குடும்பங்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிதைந்து